தற்போது ஆதித்தமிழர் பேரவையின் ஜக்கையன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ஜக்கையன், 2 மாதங்களுக்கு முன்பாகத்தான் சென்னையின் புறநகரில் கூட இதே போன்ற ஒரு சம்பவத்தை நாம பார்த்தோம். மீண்டும் தற்போது ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனத்திலேயே இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல நடக்கிறது இது முதல் முறை மட்டும் ஏற்கனவே முன்னாடி நடந்திருக்குது. ஆனா எல்லாமே மூடி மறைக்கப்படுகிறது. ஆனா இந்த விஷயம்தான் ஓப்பனா அந்த அளவுக்கு ஒரு மீடியால ஒரு செய்தியா வந்திருக்குது. இது போன்ற நிகழ்வுகள் 2 மாசத்துக்கு முன்னாடி சென்னையில, அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி மதுரையில, இப்படி தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு 3 பேர் 2 பேர் அப்படிங்கிற மாதிரி விதமான இந்த இறப்பு விகிதம் அதிகரிச்சுட்டே வருது. இதற்கான சட்டங்கள் இருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இது மாதிரி செய்யக்கூடாது, அப்படி செய்தால் கடுமையாக தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இருக்குது. இப்ப தனிநபர்கள் செய்தா அவர்களை அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு அரசு நிறுவனமே இப்படி செய்யும் பொழுது யார்கிட்ட நம்ம குறை சொல்றது? இதற்கு தமிழக முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். ஏற்கனவே இறந்த தொழிலாளர்களுக்கு இதுவரைக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இதுவரைக்கும் போன அரசு ஒருவருக்கு கூட இதுவரைக்கும் கொடுக்கல. இந்த முறையாவது இந்த இறந்த நபர்களுக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது வழங்கணும். இழப்பீடு மட்டுமல்ல, இது போன்ற இறப்புகள் இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அரசு உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது போன்ற மரணங்கள் இது தொடர்கதையாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக இதற்கு தமிழக முதலமைச்சர் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது மத்திய அரசுடைய சட்டம் இருக்குது. அதை ஆதரித்து மாநில அரசும் அதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தில். அப்படி இருக்கும் பொழுது இதை வன்மையாக ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உரிய இழப்பீட்டு தொகையும் உரிய நடவடிக்கை சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஆதித்தமிழர் கட்சி அதற்கான போராட்டங்களை உடனடியாக நடத்தும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.